கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வால்பேப்பரை எப்படி ஆக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கூகுளில் போய் உங்களுக்கு என்ன வால்பேப்பர் வேணுமோ அதை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வந்துடும். கீழே வந்தீங்கன்னா சி மோர்னு இருக்கும். அது சி மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள வந்துடும். உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதை நீங்கள் அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எதுவுமே பார்க்கல, இனிமேல் தான் பார்க்க போகிறேன். ஓகே, இது நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இது கிளராக இருக்குல்ல, இது இப்படி நல்லா பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ நல்லா டவுன்லோடுன்னு கொடுத்துக்கலாம். இங்கே டவுன்லோட் இமேஜ் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வரும். 2 சவுண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த கேலரிக்குள்ளே போனீங்கன்னா கேலரியில் இது வந்துச்சு பாருங்கள். இந்த 3 டாட் வச்சு செட்டஸ் வால்பேப்பர் கொடுத்து ஹோம் ஸ்க்ரீனில் கொடுத்திங்கன்னா இப்படி வந்துடும். அப்புறம் கீழே செட் ஆன் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்ம சுத்தம். அதுக்கப்புறம் அப்ளை டு ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். வெளியே போனீங்கன்னா இந்த மாதிரி அழகான வால்பேப்பர் ரெடி. ஓகே, உங்களுக்கு எப்படி வால்பேப்பர் வச்சுக்கன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.